ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து மெயினாக அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்ஸில் ஏசிடி கேம்பஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து சிஇஜி கேம்பஸ், அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து ஏசிடி கேம்பஸ் தான் வந்து ஃபில் ஆகும். ஸோ இது வந்து கிண்டிலேயே இருக்குது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னை கிண்டிலேயே இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய கன்வென்ஷனல் கோர்சஸ் வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து சிஇஜி கேம்பஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸ்லேயும் இருக்குது. அதில் இல்லாத கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, சிவிலோ, மெக்கானிக்கலோ, ட்ரிபிளியோ வந்து எடுக்க முடியாது. மற்ற கோர்சஸ் தான் இருக்கும். இதில் எல்லாமே வந்து யூனிக்கான கோர்சஸ் அப்படிங்கிறனால அதிக வந்து பேர் இதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பரல் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்பரல் டெக்னாலஜி. ஸோ இதோட கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 171.5, பிசிக்கு வந்து 164, எம்பிசி வந்து 157.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 152.5 கிடச்சிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 எபோவ் கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து எடுத்து படிக்கலாம். அப்போது அதாவது நான் வந்து ஒரு மீடியமான காலேஜஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறத விட இந்த மாதிரி காலேஜில் இந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது 100% இருக்கும். இது நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் வந்து நிறையா காலேஜஸில் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக ஏசிடியில் எடுத்தீங்க அப்படின்னா ஓசி வந்து 192.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 190.5க்கும், எம்பிசி வந்து 189.5க்கு ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிக்கு வந்து 181க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இருக்குது. இது முன்னாடி சொன்னது வந்து எய்டட் கோர்ஸு. இதுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸ்க்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எய்டட் கோர்ஸை விட ஒரு 2 மார்க் வந்து கம்மியாக இருந்தால் ஈஸியாக சீட் கிடைக்கும். ஓசி எடுத்த வரைக்கும் 190க்கு வந்து கிடச்சிருக்கு. பிசி வந்து 187 கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து 186க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 177க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 164.5க்கும், எஸ்டிக்கு வந்து 148க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செராமிக் டெக்னாலஜி. ஸோ செராமிக் டெக்னாலஜி ஓசி வந்து 175 கிடச்சிருக்கு. பிசி வந்து 166.5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி வந்து 168க்கே வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 149.5 கிடச்சிருக்கு. ஸோ செராமிக் டெக்னாலஜியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரெஃப்ராக்டரிஸ்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் டெக்னாலஜிலேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டு 184க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 180க்கும், எம்பிசி வந்து 180 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 171.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்லேயே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான். ஓசி வந்து 192 கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 188க்கும், எம்பிசி வந்து 189க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 174க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ்ஸு. ஸோ எய்டட் கோர்ஸை விட 2 மார்க் வந்து கம்மியாகவே இருந்தாவே நமக்கு கிடச்சிரும். ஓசி வந்து 190.5க்கும், பிசி வந்து 187க்கும், எம்பிசி வந்து 182க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 179.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெதர் டெக்னாலஜி. லெதர் டெக்னாலஜி எடுத்திங்கன்னா ஓசி வந்து 171 கிடச்சிருக்கு. பிசி வந்து 162க்கும், எம்பிசி வந்து 158க்கும், எஸ்சி வந்து 157க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 185க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 176க்கும், எம்பிசி 179க்கும், எஸ்சி வந்து 164.5க்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஓசி வந்து 185.5க்கும், பிசி வந்து 178க்கும், எம்பிசி வந்து 179.5 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 174.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. குமரகுருவில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏசிடியில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து குமரகுரு இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 170 கட் ஆஃப் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 150, 160லேயே வந்து நீங்கள் இதை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 175.5 கிடச்சிருக்கு. இதே வந்து பிசிக்கு வந்து 164க்கும், எம்பிசி வந்து 160.5க்கு கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 164க்கு வந்து கிடச்சிருக்கு.
எஸ்சிஏக்கு வந்து 119 கூட கிடச்சிருக்கு. ஸோ மெயினாக வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து யூனிக்கான கோர்சஸ். இது வந்து ஒரு சில பேர் தான் வந்து படிப்பாங்க. எல்லாருமே வந்து விரும்பி படிக்கக்கூடிய கோர்சஸ் கிடையாது. ஆனால் இதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு கம்மியான கட் ஆஃப் தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு 150 எபோவ் கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த இயர் கட் ஆஃபில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து போடலாம். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபீஸ் என்னவோ அதே ஃபீஸ் தான் வந்து வாங்குவாங்க. செல்ஃப் அப்பார்ட் கோர்சஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.